ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, யூடியூப்ல வந்திருந்த ஒரு சின்ன பிரச்சனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட வீடியோ எல்லாம் காணலை அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் தரப்பில் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோன் யூடியூப் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 10 அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டு வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் நாட் அப்பியரிங் இன் சேனல் பேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய சேனல் பேஜில் நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸே இருக்காது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் பார்க்கும்போது பிளேலிஸ்ட் இல்லாமல் வந்து இருந்திருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து வரல, ஒரு சில சேனலுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. வந்தது வந்து யூடியூப்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணிட்டாங்களா, அதாவது ஃபிக்ஸட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸில் மேபி இந்த ப்ராப்ளம் இன்னும் வந்து இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லா சேனலுக்குமே அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. சப்போஸ் உங்கள் சேனலுக்கு அந்த ப்ராப்ளம் இன்னும் சரியாகலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் சரி ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவை வந்து கிடையாது. உங்களோட வீடியோஸ், உங்களோட பிளேலிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.